ஹலோ கைஸ். காட்ஸில்லா எக்ஸ் காங் ஃபைனலாக ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போதைக்கு இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 3D எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியே ஆகணும். இதுக்கு முன்னாடி பார்த்த எந்த ஒரு படமே இந்த படத்துக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லாமல் இருக்கும். அந்த அளவுக்கு 3Dயில் இந்த படம் அமேசிங்காக இருந்தது. நிறைய படங்கள் சும்மா பேருக்கு தான் 3Dயில் ஓடிட்டுருக்கும். உள்ளே போய் பார்த்தீங்கன்னா இதுக்கு பேசாமல் நான் 2Dயிலே பார்த்துட்டு போயிடுவேண்டான்ற மாதிரி தான் இருக்கும். பட் இந்த மாதிரி ஒரு சில படங்கள் தான் 3D எக்ஸ்பீரியன்ஸை முழுசாகவே கண்ணில் காமிக்கும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் சொல்கிறேன். டைம் கிடைச்சா மறக்காமல் இந்த படத்தை 3Dயில் பாருங்கள். அண்ட் இப்போதைக்கு இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட நியூட்ரலான விஷயத்தெல்லாம் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு எனக்கு நியூட்ரலாக பாடுறது இந்த படத்தோட ஆக்ஷன் சீக்வன்ஸ். 10 நிமிஷத்துக்கு ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் வச்சுருக்காங்க. அடுத்தடுத்த சீக்வன்ஸ் டக்குன்னு மூவ் ஆகி போயிட்டே இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த ஒரு இடத்துலையுமே லேக் அடிக்கக்கூடாதுங்கிறதுக்காக நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸை உள்ளே வச்சுருக்காங்க. அண்ட் அதே நேரம் இந்த படத்தோட ரன் டைம் ரொம்பவே கம்மி. 1.25 மணி நேரம் தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி இந்த படத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் பேக்டாக எடுத்துன்னு போகும்போது படம் முடியறதே தெரியாது. படம் இப்போ தான் ஆரம்பித்த மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே அடுத்தடுத்த சீக்வன்ஸ்லாம் மூவ் ஆகி டக்குன்னு எண்டிங்க்கு வந்துடும். ஸோ ரொம்பவே ஃபாஸ்ட்டான மூவியாக தான் இது கொடுத்துருக்காங்க. பட் அதே சில சமயம் நெகட்டிவாகவும் அமைஞ்சிருக்கு. இந்த படத்தோட ஆக்ஷன் சீக்வன்ஸை பேஸ் பண்ணி தான் முழு படமே நகர்ந்து போயிட்டுருக்க மாதிரி தான் இருக்கும். அதேமாதிரி இந்த படத்தில் வர ஆக்ஷன் சீக்வன்ஸுக்கெல்லாம் பெருசாக வேல்யூ இருக்க மாதிரியே இருக்காது. ஒரு 2லேருந்து 3 ஃபைட்டு மட்டும்தான் இந்த கதைக்கு ஏற்ற மாதிரி பக்காவாக அமைச்சு கொடுத்துருப்பாங்க. பட் எல்லா சீக்வன்ஸுமே முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் கொடுக்கணுன்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் இந்த படத்தில் வர ஆக்ஷன் சீக்வன்ஸை நியூட்ரலாக சொல்லியிருக்கேன். இப்போதைக்கு இந்த படத்தோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்லாம் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பாசிட்டிவில் பார்க்கும்போது காங். இந்த படத்தோட பில்லர் ஆஃப் த மூவியே காங் தான். ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த படம் காங்கை பேஸ் பண்ணி தான் போக போகுது. காங்கை ஃபாலோ பண்ணி தான் இந்த படத்தையே பார்க்க போகிறீங்கன்ட்டு. பட் போன படத்தை விடவே இந்த படத்தில் காங்கான ரைட்டிங் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்தது. நிறைய பேர் இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் காங்கான ஃபேனாகவே மாறிடுவீங்க. அண்ட் இந்த படத்தில் காட்ஸில்லா, ஸ்கார் கிங், ஷீமோ, மாத்ரான்ட்டு நிறைய மான்ஸ்டர்ஸ் இருக்காங்க. ஆனால் எத்தனை மான்ஸ்டர் வந்தாலுமே சரி எல்லா இடத்துலையுமே ஷோ ஸ்டீலராக இருக்கிறது காங் தான். ஸோ டீம் காங் ஃபேன்ஸுக்காகவே ஸ்பெஷலாக இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அண்ட் இந்த படம் முழு நில மான்ஸ்டர் படமாக தான் இருக்கும். ஆப்வியஸ்லி மனுஷங்க அங்கங்கே வந்து போயிட்டு தான் இருப்பாங்க. பட் அது எதுவுமே உங்கள் மைண்டில் நிற்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் மான்ஸ்டர்ஸை வச்சே கதை நகர்த்தி எடுத்துகிட்டு போயிடுற மாதிரி தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்த எல்லா படமும் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி மனுஷங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து தான் ஸ்டோரியை சொல்லியிருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு போன படம் காட்ஸில்லா வர்சஸ் காங்கை எடுத்துட்டிங்கன்னா கூட அது என்ன தான் காங்கை ஃபோக்கஸ் பண்ணி ஸ்டோரி கொடுத்துருந்தாலும் டெக்னிக்கலாக காங்கோட ஸ்டோரியே மனுஷங்க பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து தான் சொல்லியிருப்பாங்க. பட் இந்த படம் அப்படி கிடையாது. முழுசாகவே மான்ஸ்டர் ஃபோக்கஸ்டாக தான் இருக்கும். நீங்கள் காங்கோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து தான் முழு படத்தையுமே பார்ப்பீங்க. அது ரொம்பவே நல்ல விஷயம். மான்ஸ்டர்ஸோட ஸ்டோரியை மான்ஸ்டர்ஸை வச்சே சொன்னால் நல்லா தான் இருக்கும். அதுதான் இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தில் மான்ஸ்டர்ஸோட ரியாக்ஷன் அண்ட் அதுங்களுக்குள்ளே எப்படி இன்ட்ராக்ட் பண்ணிக்குதுங்கிறத தெளிவாகவே காமிச்சிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி வந்த படத்துலலாம் சும்மா ஒரு 5 to 10 செகண்ட்ஸ்க்குள்ளே தான் இன்ட்ராக்ஷன் சீக்வன்ஸே காமிச்சிருப்பாங்க. பெருசாலாம் அதுங்களுக்குள்ளே பேசிக்கிற மாதிரி காமிச்சிருக்க மாட்டாங்க. பட் இந்த படத்தில் முழுசாகவே அதுங்களுக்குள்ளே எப்படி பேசிக்குது, பழகுது அண்ட் அதுங்களோட ரியாக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, அதோட எமோஷன்ஸை அது எப்படி வெளிப்படுத்துதுங்கிறத தெளிவாகவே காமிச்சிருப்பாங்க. இப்போ புதுசாக ஜென்ரல் ஆடியன்ஸே வந்து படத்தை பார்த்தாலும் அதுங்களுக்குள்ளே என்ன பேசிக்குது, எப்படி இன்ட்ராக்ட் பண்ணிக்குது, அதுங்களோட எமோஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குங்கிறத தெளிவாகவே இந்த பக்கம் புரிய வச்சிடுறாங்க. ஸோ அதில் எந்த ஒரு குழப்பமே இல்லை. சிம்பிளாக சொல்லணும்னா அதுங்களோட எமோஷன்ஸை நம்மளுக்குள்ளே கடத்தியிருக்காங்க. அது பக்காவாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அண்ட் இந்த படத்தோட இன்னொரு பாசிட்டிவ் பாயிண்ட் ஹேலோ எர்த்தை சூப்பராகவே எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தாங்க. போன படத்தில் தான் ஹேலோ எர்த்தை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அது தொடர்ந்து இந்த படத்தில் காங் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்காரு, ஹேலோ எர்த்லேயே எந்த அளவுக்கு சர்வை பண்ணுறாரு அண்ட் எந்த மாதிரிலாம் ஹண்ட் பண்ணுது, அதை சுற்றி அதோட இடத்த எந்த அளவுக்கு கண்ட்ரோலில் வச்சுருக்குங்கிறதையும் சூப்பராக காமிச்சிருப்பாங்க. லைக் ட்ராப்ஸ் எல்லாம் செட் பண்ணி அதை தாண்டி தான் மற்ற மான்ஸ்டர்ஸ் எல்லாம் உள்ளே வரணுன்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது ரொம்பவே சூப்பராக இருந்தது. அண்ட் ஹேலோ எர்த்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது அவதார் வேர்ல்டுக்குள்ளே போன ஒரு ஃபீல் தான் கொடுக்கும். புது புது மான்ஸ்டர்ஸு புது புது இடங்கள்லாம் காமிக்கும்போது ஒரு சில இடங்களில் அவதார், ஜுராசிக் வேர்ல்ட் படம் பார்க்குற வைபும் வரதான் செய்யுது. அது எல்லாமே ரொம்பவே நல்லா தான் இருக்குது. அண்ட் இந்த இடத்துல காங் என்ன தான் ஹேலோ எர்த்துக்கு பழக்கப்பட்டு இருந்தாலும் காங்க்கு ஹேலோ எர்த் ரொம்ப புதுசான இடம் தான். அப்படி இருக்கும்போது ஹேலோ எர்த்துக்குள்ளேயே எவ்வளோ தெரியாத இடங்கள்லாம் இருக்கும், அதுக்குள்ளே எவ்வளோ பயங்கரமான மான்ஸ்டர்ஸ் எல்லாம் இருக்குங்கிறத இந்த படத்தில் தெளிவாக காமிச்சிருக்காங்க. அது எல்லாமே இந்த படத்தை எங்கேஜிங்காக வச்சுருக்கு. இதெல்லாமே தான் இந்த படத்தோட பாசிட்டிவ் பாயிண்ட். இப்போதைக்கு இந்த படத்தோட நெகட்டிவ் பக்கம் போயிடலாம். ஃபஸ்ட்டு நெகட்டிவாக சொல்கிறது காட்ஸில்லா. லிட்ரலி இந்த படத்தில் எதுக்கு காட்ஸில்லாங்கிற ஒரு கேள்வியை எழுப்பிடுவாங்க. அதுவும் காட்ஸில்லாவோட எவால்வேஷன்லாம் இந்த படத்துக்கு தேவையே இல்லை. இதுக்கு நார்மல் காட்ஸில்லாவே போதுமேடான்ற மாதிரி தான் இருக்கும். அண்ட் இந்த இடத்துல காட்ஸில்லாவோட ரைட்டிங் ரொம்பவே வீக்காக இருக்குது. காங்கோட ரைட்டிங்கில் போட்ட எஃபோர்ட்டில் ஒரு 10% கூட காட்ஸில்லாக்கு போடல. அது படம் பார்க்கும்போதே தெரியுது. அதேமாதிரி யாருன்னா புதுசாக ஜென்ரல் ஆடியன்ஸ் யாருன்னா பார்க்க வந்தாங்கன்னா கூட இதுதான் காட்ஸில்லாவாடா, சும்மா வருது ஒரு மான்ஸ்டரை போட்டு தள்ளுது உடனே போய் படுத்துடுது, இதுதான் இதோட வேலையான்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்தளவுக்கு ரொம்பவே வீக்காக தான் எழுதியிருக்காங்க. இதே மாதிரி போன படம் காட்ஸில்லா வர்சஸ் காங்லுக்காண்டி அமைஞ்சிருந்ததுன்னா இந்நேரம் மான்ஸ்டர் வர்ஸே இருந்திருக்காது. இந்த படத்தையும் பார்த்துருக்க முடியாது. எப்படியோ போன படத்தில் தப்பிச்சிட்டாங்க. காட்ஸில்லாவோட ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் பங்கமாக கொடுத்து
ஓரளவு சரி பண்ணிட்டாங்க. பட் இந்த படத்தில மொத்தமாவே சொதப்பி வச்சிருக்காங்க. காட்ஸில்லாவோட ஆக்ஷன் சீக்வென்ஸுக்குலாம் பெருசா இம்பார்ட்டன்ஸே குடுக்கல. அண்ட் ஸ்கார் கிங் டிவி ஸ்பாட்ல காட்ஸில்லாவும் காங்கும் தூக்கி போட்டு பந்தாடுனது காமிக்கும்போதே தெரியும், இந்த படத்தில ஏதோ ஒண்ணு தப்பா இருக்க போதுன்ட்டு. அதுக்கேத்த மாரி தான் படத்திலயும் குடுத்துருக்காங்க. ஐ மீன் இவ்ளோ வீக்கான வில்லனை எதிர்பார்க்கவே இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கார் கிங் காமிக்கும்போது அந்த கேரக்டர் கொஞ்சம் வித்தியாசமா குடுத்துருந்தாங்க. ரொம்பவே டிஃப்ரெண்ட்டா பார்க்க இன்ட்ரஸ்டிங்கா இருந்தது. ஒரு கெத்தா, திமிரா, நக்கலா நான் தான்டா இந்த இடத்துக்கு ராஜான்ற மாரி குடுத்துருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் அதுக்கான வேல்யூவே இல்லாம போயிடுச்சு. ஆப்வியஸ்லி இந்த இடத்துல ரைட்டிங் வீக்கா தான் இருக்கு. இதுக்கான காரணம் இந்த படத்தோட ஸ்டோரிய அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா எழுதல. ஸ்கார் கிங்க காமிச்சதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல ஸ்கார் கிங்கோட பேக் ஸ்டோரி சொல்றேன்ட்டு, பேக்கிரவுண்ட்லயே அதுக்கான லோர்லாம் பில்ட் பண்ணி சூப்பராவே ஸ்டோரி எடுத்துட்டு வந்திருந்தாங்க. அந்த ஸ்டோரிக்குள்ள தான் காட்ஸில்லாவுமே வருவாரு, ஷீமாவுமே வரும். ஸோ அத வச்சு அருமையா 2 பேரோட ஸ்டோரியுமே பக்காவா பில்ட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கலாம். அதுக்கான வாய்ப்புகள் இருந்தும் இவங்க வேணும்னே வேஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல ஸ்டோரிய அப்படியே அப்கிரேட்டா கட் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டா ஃபைனல் ஃபைட்டுக்கு போயிட்டாங்க. ஸோ இதனாலேயே இந்த படத்தோட எண்டிங்க ரொம்பவே ரஷ் பண்ணி தான் குடுத்துருக்காங்க. ஃபைனல் ஃபைட்டுமே டக்குன்னு முடிச்சிட்ட மாரி தான் இருக்கும். இவ்வளோ தானா ஃபைனல் ஃபைட்டு அதுக்குள்ள முடிஞ்சிச்சான்ற மாரி தான் இருக்கும். அண்ட் எனக்கு இத விட மிகப்பெரிய டிசப்பாயின்ட்மெண்ட்டா இருந்தது காட்ஸில்லா வெர்சஸ் ஷீமோ. நீங்க ஷீமோ வெர்சஸ் காட்ஸில்லா ஃபைட் பயங்கரமா இருக்கும், தரமா இருக்கும்னு நெனச்சு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஆப்போசிட்டா தலைகீழா குடுத்துருப்பாங்க. அண்ட் நெறைய பேர் இந்த படம் காங்க ஃபோக்கஸ் பண்ணி இருக்கிறதுனால, ஸ்கார் கிங் வெர்சஸ் காங் தான் இந்த படத்தோட முக்கியமான ஃபைட்டுன்னு நெனச்சிட்டு இருப்பீங்க. பட் டெக்னிக்கலா காட்ஸில்லா வெர்சஸ் ஷீமோ தான் முக்கியமான ஃபைட்டாவே இருக்க வேண்டியது. அது எல்லாத்தையுமே மொத்தமா மாத்திட்டாங்க. ஸோ அத பத்தி தனியா ஒரு வீடியோல பேசுறேன். அண்ட் அவ்வளோதான் கைஸ் இந்த படத்தோட நெகட்டிவ். இதுக்கப்புறம் இன்னும் சில விஷயத்த இந்த படத்த பத்தி சொல்றதுக்கு மறந்துட்டேன். சூக்கோ. ஆக்சுவலா சூக்கோவோட கேரக்டர ஃபர்ஸ்ட் டைம் காமிக்கும்போது, ஓகே இவரும் 10ல 11 கேரக்டரா தான் இருக்கும்னு எதிர்பார்த்தேன். பட் அப்படி இல்ல. ஸ்டார்ட்டிங்ல காமிச்ச அந்த ஒரு சூக்கோவும், எண்டிங்ல அந்த ஒரு கேரக்டர் நம்ம கூட எப்படி பாண்ட் ஆகுதுன்றத சூப்பராவே குடுத்துருந்தாங்க. அண்ட் சூக்கோ வந்ததுக்கப்புறமா தான் படம் கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா போகும். ஸோ நெறைய பேருக்கு சூக்கோவோட கேரக்டர் ரொம்ப ஃபேவரட்டான கேரக்டரா கூட மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் இந்த படத்துல சில பல நெகட்டிவ் இருந்தாலும், படம் பார்க்கும்போது உங்களுக்கு அது எதுவுமே தெரியாது. ஃபுல் அண்ட் ஃபுல் என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க. இந்த மான்ஸ்டர் வைப படம் பார்க்கும்போது அழகாவே ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ கண்டிப்பா தியேட்டர் ஒர்த்தான மூவி. யாருமே மிஸ் பண்றாதீங்க. மறக்காம போய் தியேட்டர்ல செக் பண்ணி பாருங்க. அண்ட் அவ்வளோதான் கைஸ். நான் உங்கள அடுத்த வீடியோல பார்க்குறேன்.